தமிழ்நாடு கார் வியாபாரிகள் மற்றும் ஆலோசகர் நல மாநில கூட்டமைப்பின் சென்னை கார் வியாபாரி சங்கத்தினுடைய 6ஆம் ஆண்டு துவக்க விழா மற்றும் நிர்வாகிகள் பதவியேற்பு விழா. இந்த நிர்வாகிகள தலைவர் சாதிக் அவர்களும் மற்றும் 2026ஆம் ஆண்டு தொடங்குது 6வது ஆண்டு துவக்க விழா. இதுல ராஜ குணசேகரன் செயலாளராகவும் மற்றும் சுரேஷ் பொருளாளராகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டு முறையாக இன்னைக்கு விழா நடந்தது. தமிழ்நாடு கார் வியாபாரிகள் மற்றும் ஆலோசனை நல மாநில கூட்டமைப்போடு இணைந்து செயல்படுகின்ற நம்முடைய தேசிய அகில இந்திய துணைத் தலைவர் வணிகனின் பாதுகாவலன் ஐயா விக்ரமராஜா அவர்களும் கலந்து கொண்டு இந்த விழாவினை சிறப்பித்தார்கள். இந்த விழாவின் மூலமாக நம்முடைய ஒன்றிய அரசு மற்றும் மாநில அரசுக்கு ஒரு கோரிக்கை வைத்துக் கொண்டிருக்கிறோம். கிட்டத்தட்ட 2-3 ஆண்டுகளாக இந்த கோரிக்கை வைத்திருக்கிறோம். ஆர்சி புக் தபாலில் அனுப்புவது பாத்தீங்கன்னா ஆர்சி புக் எல்லாமே எக்காரணத்தை கொண்டோ தபால்ல தான் அனுப்புவோம்னு சொல்லி ஒரு சுற்றறிக்கை 2022ஆம் ஆண்டு பிறப்பிச்சாங்க. அது இன்னைக்கு பழைய வாகனங்களை வாங்கி விற்கக்கூடிய வியாபாரிகள், அது கமர்ஷியலா இருக்கட்டும் காரா இருக்கட்டும், இன்னைக்கு மிக பாதிப்படைஞ்சிருக்கும். நம்முடைய பேரமைப்பு தலைவரோட இணைஞ்சு நம்முடைய மாண்புமிகு போக்குவரத்துறை அவர்களை சந்திச்சு மனு கொடுத்திருக்கோம். 234 சட்டமன்ற உறுப்பினருக்கும் மனு கொடுத்திருக்கோம். இதெல்லாம் போக இன்னைக்கு மிகுந்த சிரமம் ஆன்லைன் வியாபாரம். தயவு செஞ்சு இந்த பத்திரிகையாளர்கள் மற்றும் செய்தி தொடர்பாக சொல்லுங்க. மக்கள் நேரடியா வாகனங்களை வாங்குங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா குளத்தூர்ல 140 ஆபீஸ் இருக்கு வரிசையா. உங்களை நம்பிதான் நாங்க இருக்கோம். சாப்பாடு முதற்கொண்டு எல்லாமே ஆன்லைன்ல சாப்பிட்டு காரை வாங்கினீங்கன்னா நீங்க உறவே பார்க்க முடியாது. நாளைக்கு எடுத்து போட கூட உங்களை ஆள் இல்லாம போயிடுவான். தயவு செஞ்சு ஆன்லைன்ல கார் வாங்காதீங்க. உங்களை நம்பிதான் இருக்கோம். நல்ல வாகனம் கொடுக்குறோம், நேரடியா பேசி வாங்குங்க. பொதுமக்களுக்கு எங்களோட கோரிக்கை சொல்றோம். அதே மாதிரி அரசு இந்த ஆர்டிஓ அலுவலகங்கள் ஆர்சி புக்க கையில கொடுக்கறதுக்கு ஏற்பாடு பண்ணும். அதாவது பொதுமக்களுக்கு தபால்ல தான் அனுப்புறாங்க. இந்த தபால் அனுப்புறதுனால நிறைய சிக்கலை வாகன வணிகர்கள் சந்திக்கிறோம். காரணம் பாத்தீங்கன்னா ஒரு வண்டியை வாங்கும்போது ஒரு 10 லட்ச ரூபாய் வாகனம் வாங்கும் போது அவர் கடன் நிறைய வச்சிருப்பாரு. அந்த வண்டியை விற்பனை பண்றவரு இந்த 10 லட்சம் ரூபாயை கட்டி நம்ம ஆர்சி புக்கெல்லாம் கையில வாங்கி என்ஓசியை கையில வாங்கி ஆர்டிஓ அலுவலகத்துல கொடுக்குறோம். அது திரும்ப வேலை பார்த்து நம்மகிட்ட வருவாங்க. அந்த அமைப்பு 2022 மாற்றப்பட்டு அதே ஆர்சி ஓனருக்கு தான் ஆர்சி புக்கு போகுது. அப்படிங்கும்போது நிறைய பஞ்சாயத்து ஆகுது. வாகனங்களை வாங்கி விற்க முடியல, காலதாமதம் ஆகுது. ஒரு ஆர்சி புக்கு 2 மாசம் 3 மாசம் ஆகுது வீடு சேர்றதுக்கு. அப்ப வியாபாரி மிக பாதிக்கிறோம். இந்த பாதிப்பு நம் மாண்புமிகு முதலமைச்சர் அவருடைய எடுத்து சொல்லி துணை முதலமைச்சர் தலையிட்டு, ஏன்னா இன்னைக்கு நாங்க 15,000 குடும்பம் பாத்தீங்கன்னா லட்சத்துக்கும் அதிகமான உறுப்பினர்களை கொண்டது தமிழ்நாடு கார் வியாபாரிகள் மற்றும் ஆலோசகர் நல மாநில கூட்டமைப்பு. நாளைக்கு எங்களுக்கு வாக்கு இருக்கு. எங்க அமைப்புக்கு யார் நல்லது செய்யறாங்களோ பேரவைப்பு தலைவர் சொன்ன மாதிரி எங்களுடைய வாக்கை பதிவு பண்ணுவோம். இந்த எலெக்ஷன் எங்களுக்கு யாரு நல்லது பண்றாங்களோ அவங்களோட பயணிப்போம் என்பதை மாநில கூட்டமைப்பின் சார்பாக தெரிவிக்கிறோம். வாழ்க நமது சங்கம், வளர்க நமது ஒற்றுமை. நன்றி, வணக்கம். மாநில ஒருங்கிணைப்பாளர், மாநில தலைவர் சிவகுமார்.